Hello friends, welcome to Vijaya Creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டைல்ல வத்த குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லெண்ணெயில தான் இந்த குழம்பு நம்ம பண்ணனும். அதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 3 ஸ்பூன். அப்புறம் வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, அப்புறம் தேவைக்கேற்ப போடுறதுக்காக வெல்லம். அப்புறம் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் இது புளி தண்ணி. அப்புறம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு. இப்போ முக்கியமாக இதுக்கு தேவையானது வந்து சுண்டை வத்தல், கருவேப்பிலை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, அரை ஸ்பூன் அளவு வெந்தயம், அப்புறம் தேவைப்பட்ட கருவேப்பிலை, அப்புறம் சுண்டவத்தல், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு வெள்ளப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடும். அடுப்பை நல்லா கூட்டி வச்சு வெங்காயம் லைட்டாக வதங்கணும். சின்ன வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதும் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை அதில் ஊற்றிக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தக்காளி கொதிக்க விடணும். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 2 சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து தேவைக்கேற்ப காரம். நான் வந்து சில்லி பவுடர் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தபடி நம்ம வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். எப்படி இருக்கு கலரு? கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப நம்ம இப்போ ஒரு கிளாஸ் அளவோ இல்லை அரை கிளாஸ் அளவோ அவங்கவுங்க குவான்டிட்டி எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இது வத்தி வரும்போது தான் நம்மளுக்கு அதை வத்த குழம்பு ரெடி ஆகும். இந்த சுண்டை வத்தல் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாகவே இருக்கட்டும், ரொம்பவும் கருக வேண்டாம், ரொம்பவும் வேகாமல் இருக்க வேண்டாம். இப்போ குழம்பு ரெடி. இப்போ தேவைக்கேற்ப நம்ம உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெல்லம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அது அளவுக்கு. இந்த குழம்புக்கு இந்த 1 ஸ்பூன் போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கா, புளி, உப்பு, உரப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், அடுப்பு அணைச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை விட கட்டியாக வேணும்னாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வத்த வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவலுக்கு கூட நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த வச்சு கொண்டு போனால் ட்ராவலுக்கு 2 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும்.
குழம்பு சுருட்டி. பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு புடலங்காய் போட்டு பருப்பு சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்துட்டு முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன் நான் அன்றைக்கி. அதனால் நான் காட்டல. முட்டை ஆம்லேட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பும் தடியங்காய் கூட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டு நான் இனிமேல் எல்லா குழம்புக்கும் காம்பினேஷன் சேர்த்து போடுறேன். லன்ச் மெனு இன்றைக்கி நான் வந்துட்டு முட்டை ஆம்லேட் போடுறேன், அதனால் காட்டல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.